ഫുഡ്സ് ഐറ്റം പാരമ്പര്യ മത് യഫ്നാവിന്റെ இதுகள் எங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து இயற்கையோட சம்பந்தப்பட்டது பனை தானே பனையோட அங்க என்ன கொதிச்சு அதுல கொதிச்சு கொண்டு இப்ப உடனே எங்களுக்கு மீன் கூழ் தயாரிக்க சொன்னவன் அப்ப நேச்சுரலா இப்ப எதையும் இப்பத்தே ஆக்கள் அப்படி ஒன்றும் நாடுறே இல்ல எல்லாரும் பர்கர் விஸ்தா ரெண்டு பாரம்பரிய எதையே இது செய்து எல்லாம் கெமிக்கல்கள் நிறமூட்டி உதாரணமா நாங்க ஆயுள வந்து குறைக்கிற சாமான் என்னன்னா நிறமூட்டிகள் உங்களுக்கு கேன்சரை உருவாக்குது எന്റെ அம்மாதான் எന്റെ அம்மா கேன்சர் வருத்தம் வந்து செத்தவ அவாக்கு அந்த மாதிரி மற்றொருவருக்குமே வரக்கூடாது எங்கட இடத்தையும் காப்பாத்தோடும் எங்கட இலங்கை யஃப்னாவையும் காப்பாத்தோடும் உலகத்தையே காப்பாத்தோடும் இந்த குறிக்கோளை எனக்கு இருக்குது ஏனென்றா வெளிநாட்டுக்கார கொண்டு வந்து கொடுக்குற இதுக்குள்ள எல்லாருமே அடிமையாயிட்டு அடிமையில இருந்து எல்லாரும் மீள வேறோடும் அதான் என் லட்சியம் எதிர்கால லட்சியமா தான் அந்த வருத்தத்தால மீண்டு நல்ல இந்த நாடு இயற்கையோட என்னடா எங்கட பண்டைய மக்கள் என்னத்தை பயன்படுத்தினவை இப்ப வந்த பிளாஸ்டிக்க பயன்படுத்தினவை எல்லாம் இந்த பாருங்க இதுதான் பயன்படுத்தினவை பனையோல சம்பந்தப்பட்டது கூழ் மண்பானை சட் கேஸ்ல நான் சமைக்கிறேன் நீங்க எதை செய்யலாம் அவசர இதுக்கு நான் பாவிச்சினான் நான் எடுத்துக்கொண்டு வர விளக்கிட்டது என்னண்டா தூசுல கழிச்சு என்னண்டா பட்டடையில வந்து மிதமிஞ்சி அதை கழிக்கிற கழிவு பொருள்ல ஒரு அடுப்பை தயாரிக்கு தற்சமயம் எனக்கு அடுப்பு கிடைக்கல நான் வந்து வீட்டை இந்த கேஸ் அடப்பண்டு நேரத்தை நாங்க இதுல கருத்துல கொள்ளணும் என்னண்டா நேரம் டைம் இஸ் கோல்ட் என்னண்டா டைம் அந்த டைமுக்குள்ள நாங்க செய்து கொடுத்தா தான் எங்களோட எதிர்பார்ப்பு எங்களோட லட்சியம் வந்து நிறைவேறும் ஏனண்டா எல்லாரும் செஞ்சு பாருங்க இப்ப மதிய நேரம் என்ன குடிப்பாங்க சர்பத்தை குடிப்பாங்க அது இதை குடிப்பாங்க அதை குடிக்காதீங்க இயற்கையோட சம்பந்தப்பட்டு லெமன் ஜூஸ் இந்த இது வெட்டி எஞ்ச வச்சிருக்கேன் பாருங்க இதுகளை சாப்பிடுங்க மற்ற மதிய டைம்ல கூழ் குடிங்க உண்மையாவே நான் உங்களோட முயற்சிக்கு நானும் சப்போர்ட் பண்ணுவேன் நான் ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரணும் வந்து என்ற நாடை விட எங்கட இலங்கை தென்மராட்சி எங்கட பிரதேசம் உண்மையாவே உங்களுக்கு இவ்வளவு நாட்டு